வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் பிணையில் செல்ல வாய்ப்பு. விசா வழங்காத அதிகாரிக்கு வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு. உயிர் தப்பிய மனைவி பிள்ளைகள். இலங்கையை அதிர வைத்த துப்பாக்கிச் சூடு. பழம் பறிக்க சென்ற நபர் சுட்டுக்கொலை. வவுனியாவில் கடைகளை அகற்றிய அதிகாரிகள். வெடித்த கடும் வாக்குவாதம். உக்ரைனுக்கு செல்லும் அதிதீவிர ஏவுகணைகள். டிரம்பின் புதிய ஒப்பந்தத்தால் அதிகரிக்கும் பதற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். பிள்ளையானின் கைது விவகாரம் ஒரு பேசுபொருளாகவே தொடரும் நிலையில் இனிவரும் நாட்களில் பிள்ளையானுக்கான பிணை வாய்ப்புகளுக்கு சாத்தியம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது. அப்படி அது நீக்கப்பட்டால் அதன் பின் பிள்ளையான் பிணை கூற முடியும். அதே நேரம் பிள்ளையான் என்ற நபருக்காக தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட இரண்டுமே தமிழ் மக்களுக்கு ஒரே அளவான வேதனைகளையே தந்து நிற்கிறது. எனவேதான் செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் பிள்ளையானுக்கான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் கூறுகின்றனர். மாத்தளை கணேமுல்ல பகுதியில் விசா செயலாக்க அதிகாரியின் வீட்டின் மீது 2 பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். துபாயில் மறைந்திருக்கும் 2 பாதாள உலக தலைவர்களுக்கு விசா வழங்க மறுத்ததன் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் 2 பாதாள உலக தலைவர்களான மிதிகம லொக்கா மற்றும் இஸ்ரு ஆகியோருக்கு விசாக்கள் வழங்கப்படாததால் கோபமடைந்த கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக விசாரணைகளில் தெரியவந்தது. விசா செயலாக்க அதிகாரியுடன் துபாய் சென்றிருந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் அவரது மனைவி மற்றும் பிள்ளை மாத்திரமே கணேமுல்ல பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்தனர். விசா செயலாக்க அதிகாரி இந்த 2 பாதாள உலக தலைவர்களுக்கும் துபாயில் தங்க விசா வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் அதற்கான பணத்தையும் பெற்றார். ஆனால் இறுதியில் அவரால் அவர்களுக்கு விசா வழங்க முடியவில்லை. இதனால் இலங்கையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளையையும் கொலை செய்வதாக மிரட்டியுள்ளனர். அந்த மிரட்டல்களை தொடர்ந்து 11ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரிகள் கணேமுல்லையில் உள்ள வீட்டில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். மிரிகமவின் 20 ஏக்கர் பரப்பளவில் உள்ள துரியன் தோட்டம் ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. குறித்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள ஒரு துரியன் தோட்டத்துக்கு வந்த திருடனை தோட்டத்தின் காவலரே துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட காவலாளி மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கின்றன. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது மேரிகம மருத்துவமனையில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேரிகம போலீசார் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் நடைபாதை கடைகளை அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் மாநகர சபை ஊழியர்களிடையே கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டன. இலுப்பையடி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதிகளில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் செயற்பாடு வவுனியா மாநகர சபையினால் முன்னெடுக்கப்பட்டது. மாநகர முதல்வர் இதுகுறித்து தெரிவிக்கையில், போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் நடமாட்டத்துக்கு இடையூறாக இந்த கடைகள் இருந்ததால் அவற்றை அகற்றும் முடிவை மாநகர சபை எடுத்ததாக கூறினார். ஆனால் மாநகர முதல்வர் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தோடு கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என உறுதியுடன் தெரிவித்தார். இதே நேரம் வன்முறை திருப்பங்களை தவிர்க்க போலீசாரும் தலையிட்டு வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றினர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்கள் அனுப்புவதை உறுதி செய்துள்ளார். தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒரு புதிய ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா நேட்டோ உறுப்பினர்களுக்கு ஆயுதங்களை விற்கவுள்ளது. பின்னர் அவர்கள் ரஷ்யாவின் படையெடுப்பை எதிர்த்து போராடும் போது அவற்றை கியேவுக்கு வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 நாட்களுக்குள் சமாதானம் செய்யாவிட்டால் கடுமையான தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ரஷ்யாவை ட்ரம்ப் எச்சரித்தார். அதேவேளை உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்க உள்ளதாக தெரிவித்த அவர் தற்போது அதிதீவிர ஆயுதங்களை வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்கள் வாங்கப்பட்டு நேட்டோவுக்கு அனுப்பப்படும். மேலும் அது விரைவில் போர்க்களத்துக்கு விநியோகிக்கப்படும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.